நான் உங்கள் ஞானம்பாட்டி. ஒரு சின்ன குறுங்கதை. நான் ஒரு பட்டதாரி. என் பெயர் சுரேஷ். நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறேன். நல்ல சம்பளம். நான் என் மனைவியை காதலித்து திருமணம் செய்தேன், இரு வீட்டார் சம்மதத்துடன். எனக்கு இரவில் வேலை, பகலில் தான் தூக்கம். எங்கள் குடும்பம் அழகாக போனது. எனக்கு 2 பெண் குழந்தை முறை பிரசவத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாள். அதனால் இனி அடுத்த குழந்தை வேண்டாம் என்றேன். அவளும் சரி என்று நிறுத்திவிட்டேன். என்னை நன்றாக கவனித்தாள். அதிக பாசமாக இருந்தோம். குழந்தைகளுக்கு 5 வயது ஆனது. அவர்களை இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தேன். பணம் நிறைய செலவு ஆனது. அவள் வீட்டில் தினம் ஒரு ஃபங்க்ஷன், அனைத்துக்கும் போக வேண்டும் என்பாள். என் வீட்டிலும் ஏதாவது விசேஷம் வரும், அதற்கும் போக வேண்டும். இப்படி 2 வீட்டிற்கும் மாறி மாறி செய்து ஓய்ந்து விட்டேன். வருமானத்துக்கு மீறிய செலவு. கணவன் மனைவிகள் சின்ன சின்ன சண்டை வரும். அதுவும் சந்தோஷமாகத்தான் இருந்தது. அதுவே என் குடும்பத்துக்கு வினையானது. என்னிடம் அடிக்கடி சண்டை. நிம்மதி போனது. நான் பேசாமல் அமைதியாக இருந்தால் என் மேல் உள்ள கோபத்தில் குழந்தைகளை அடிப்பாள். இதை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் என் மனைவியை அடிக்கும்படி ஆனது. இது அடிக்கடி நடந்தது. அவள் கோபத்தில் என் அம்மா வீட்டுக்கு போய்விடுவேன் என்று மிரட்டுவாள். அவள் போக மாட்டாள் என்ற எண்ணத்தில் போனா போ என்று கோபத்தில் கூறினேன். அவள் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள். குழந்தைகளை என்னிடமே விட்டு விட்டாள். நான் வேலையும் பார்த்துக்கிட்டு குழந்தையையும் பார்க்க முடியவில்லை. என் மனைவிடம் எவ்வளவோ போராடிவிட்டேன். அவள் திரும்பி வரவில்லை. என் அம்மா தான் குழந்தைகளை பார்க்கிறார். என் அம்மாவும் அவளை அடிக்கடி போய் கூப்பிடுகிறார். 2 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் வர மறுக்கிறார். போக போக குழந்தைகள் அம்மாவை மறந்து விடுவார்கள் போல் இருக்கிறது. குழந்தைகளை பார்த்தால் பாவமாக இருக்கிறது. என் மனைவி செய்வதை பார்த்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. நான் இப்போது குடிக்க ஆரம்பித்து விட்டேன். இந்த பழக்கம் என்னை எங்கே கொண்டு போய் விடுமோ என்று தெரியவில்லை. நிறைய நல்ல வேலை, நிறைய சம்பளம். அதற்குள் குடும்பம் நடத்த என் மனைவிக்கு தெரியவில்லை. நான் கடன் வாங்கினால் பரவாயில்லை என நினைக்கிறாள். கடன் நம்ம எங்கே கொண்டு போய் விடும் என்பது தெரியவில்லை. மாதம் மாதம் வட்டி கட்ட ஆரம்பித்தால் என்னால் குடும்பம் நடத்த முடியுமா? குழந்தைகளை நல்ல பள்ளியில் சேர்க்க முடியாது. வீட்டு செலவு, வாடகை மற்றும் இதர செலவுகள். நினைத்த நேரத்தில் விசேஷங்களுக்கும் செல்ல முடியாது. இதையெல்லாம் மனதில் வைத்து கடன் வாங்க பயமாக இருக்கிறது. என் மனைவிக்கு இது புரியவில்லை. என்னை விட்டு சென்று விட்டாள். உன்னிடம் பேசலாம் என நினைத்து உன்னை அழைத்தால் நான் கூப்பிடும் இடத்திற்கு வர மறுக்கிறாள். நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும். அம்மாவோ அப்பாவோ உன் தங்கையோ வாழ முடியாது. அவர்கள் பேச்சை கேட்காது. திரும்பி வா. உனக்காகவே காத்திருக்கும் கணவன். இதை கேட்கும் வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் நலமாக இருக்கும்.